ஃபுட் செக்யூரிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம். எப்படி ஃபுட் செக்யூரிட்டி? அன்னைக்கு அங்கேருந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் கிரெயின் பேங்க். ஒரு ஃப்ரெண்ட் பெங்களூரில் இருந்து வந்த ஒரு அஜாய், அவர் ஒரு என்ஜிஓ நடத்தினவர். அவர் எனக்கு ஐடி தந்தார். மக்களுக்கு தேவை, ஆதிவாசிக்கு தேவையானது லேண்ட், ஜமீன், ஜங்கிள், சன்ஸ்கிருதி. ஜமீன், ஜங்கிள், சன்ஸ்கிருதி, அவங்க கல்ச்சர், அவங்க லேண்ட், அவங்க ஃபாரஸ்ட். இது மூணும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, ஆதிவாசிகளுக்கு. லேண்ட் இல்லைன்னா ஆதிவாசி வாழ முடியாது. அவனுடைய ஜீவனே லேண்டில் இருந்து. அப்படின்னா அவனுக்கு லேண்ட் நீ காப்பாற்றினாதான் அவங்கள வச்சிருக்க முடியும். இல்லைன்னா அவங்க சிலைவா வாழ்வாங்க. இவனுடைய ரிலிஜனும் இருக்காது, இந்த ஃபெய்த் கூட இருக்காது, கோயில் கூட இருக்காது. எல்லாமே மைக்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாருமே கொத்தடிமையாக இருப்பாங்க. நாங்கள் எப்படி செய்யணும் சார் அப்படின்னு சொன்னால், ஒய் டோன்ட் நீங்கள் எப்படி தொடங்கக்கூடாதா? நாங்கள் கிருஷ்ணபுரியில் உங்கள் தமிழியன்ஸ் ஆதிவாசிஸ் இருக்கிறாங்க, கிருஷ்ணகிரியில் தோடாஸ், இருளாஸ், அவங்களும் கொத்தடிமையாக வாழ்கிறாங்க. காஃபி தோட்டத்தில் எல்லாம் வேலை செய்கிறாங்க. அங்கேயும் அவங்க நாங்கள் ஒரு சிறு சேமிப்பாக வச்சு இந்த அரிசியெல்லாம் வச்சு பேங்க் ஆக்கி ஆட்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்குறோம். ஸோ அன்னைக்கு இங்கேயும் நாங்கள் இது ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யணும்னா, இந்த ஹார்வெஸ்ட் டைமில் எல்லாருமே கொஞ்சம் பேடியை வைங்க. 10 கிலோ 20 கிலோ எல்லாருமே போடணும். அறுவடை சமயத்தில் எல்லாருமே கண்ட்ரிபியூட் பண்ணணும். நெல் கொடுக்கணும். ஆனால் எல்லாருமே சமமாக இருக்கணும். வேறா சொன்ன நான் 50 கிலோ வேண்டாம் அப்படின்னு அவன் சுப்பீரியர் ஆகும். 50 கிலோ கொடுத்து வச்சுன்னா இவன் 10 கிலோ கொடுத்து அவங்க ஒரு இன்ஃபீரியர் ஆயிடுவான். எல்லாமே சமம். ஸோ இப்படி ஒரு காமன் ஃபண்ட், காமன் பேங்கை நாங்கள் தொடங்கணும். இப்போ நிலம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அவங்கள ஆதிவாசியுடையது நிலம், அதனால சொல்லுவோம், ஓகே நீங்கள் வேலை செய்கிறீங்க, நெல் வாங்கி இங்கே போடுங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியா, வியூஸ் நிலத்தோட ஒரு டச் இருக்கணும். அப்படி சேர்த்தோம். பிறகு இந்த லீன் சீசன், இந்த கிரெயின் பேங்கை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக். 96 இன்று வரை நான் அதை நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய ஃபுட் செக்யூரிட்டி ஆதிவாசிகளுடையது, உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி. அந்த பிளாட்ஃபார்மிலிருந்து நாங்கள் வேற காரியங்கள் செய்யலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷன், ஜெண்டர் இஷ்யூ, இதெல்லாமே நாங்கள் பார்க்குறோம். ஓகே, சேமிப்பாங்க. ஜூன் ஜூலையில் நம்ம மக்கள் ஸ்டார் பண்ணுவாங்க. ஸ்டார்வேஷன் டைம் என்னன்னா, வேலைக்கு போக முடியாது, உணவு இருக்காது, எல்லாருமே வயலுக்கு போவாங்க. அந்த வித தேவையான சாப்பாடு, இந்த விதம் அவங்க பாரோ பண்ணுவாங்க, வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. ரெண்டாவது, கல்யாணத்துக்கு கடன் வாங்குவாங்க, இறந்ததுக்கு அவங்களுடைய செரமனிக்கு வேண்டி கடன் வாங்குவாங்க, பிள்ளை பிறக்கிற சமயத்துக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் கடன் வாங்குவாங்க. 250% இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்குவாங்க. 250 வட்டி கொடுக்க முடியல, லேண்ட் போகும். நாங்கள் சொன்னோம், ஓகே லெட் அஸ் ஸ்டார்ட், நம்ம தொடங்குவோம். அங்கே போய் வேண்டி கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை, இங்கே வேண்டிய தேவை, இங்கேருந்து எடுங்க, சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் இங்கே போடுங்க, திருப்பி போடுங்க. அவங்கள நீங்களே டிசைட் பண்ண. இட்ஸ் அ கம்யூனிட்டி எக்ஸசைஸ். கம்யூனிட்டியே பாதுகாக்கும், கம்யூனிட்டியே அக்கௌண்ட் பார்த்துக்கிடும். எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. அவங்க பிரசிடென்ட், செக்ரட்டரி இவங்க இருப்பாங்க. பெம்பிள்ளைகிட்டே நாங்கள் சொன்னோம், மூட்டி சாவல் சொல்லுவோம். அப்படின்னா ஒரு அரிசி பேங்க். ஆதிவாசியுடைய ஒரு நல்ல குணம் என்னன்னா, சமைப்பேன் இல்லையா, சமைக்கிற விதத்தை அரிசி எடுப்பாங்க. அந்த அரிசியை ஃபுல்லாக போடுறதுக்குள்ள முன்னால பிதாசுதன் போட்டுக்கிட்டு ஒரு பிடி அரிசியை ஒரு டின்ல வைப்பாங்க. அதை ஏழைகளுக்கும் சேர்ச்சுக்கு கொடுப்பாங்க. அருமையான ஒரு இப்பெல்லாம் செய்வாங்க. எல்லா வீட்டிலையும் உண்டு, டெய்லியும் உண்டு. ஹைஃபை வீட்லேயும் உண்டு. ஒரு மூட்டிச்சாவின்னு சொல்லுவாங்க, ஒரு பிடி அரிசி. இந்த அரிசி நான் சொன்ன, நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாதியை கோயிலுக்கு கொடுங்க, பாதி ஒரு ஃபண்டாக்குங்க. யாருக்கு தேவையோ, திடீர்னு உங்க வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நைட்ல ரைஸ் இல்லை, ரைஸ் தானே ஸ்டேபிள் ஃபுட், நீங்க போய் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை, இதுல இருந்து எடுத்து சாப்பிட கொடுங்க, திருப்பி கொடுங்க. இந்த பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அவங்க ஒரு வீட்டில் வச்சிருப்பாங்க. அதில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, எல்லாமே ரைட்டிங் எல்லாமே இருக்கும், கரெக்ட் கிளியர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். யாருமே அங்கே போய் சொல்ல முடியாது. ஸோ
இந்த கம்யூனிட்டி எக்ஸசைஸ் இது பார்த்தீங்களா, கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணுது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணோம். ஒரு பங்குலேருந்து அடுத்த பங்கு, அடுத்த பங்கு, அடுத்த பங்கு. இப்போ கடவுள் கிருபையில் 280 வில்லேஜில் நடத்துகிறேன். இது ஒரு பெரிய ஃபுட் செக்யூரிட்டி. த பிக்கஸ்ட் சக்ஸஸ் வாஸ் கொரோனா டைம். சாப்பாடு இல்லாத சமயத்தை இந்த கிரெயின் பேங்க் சாப்பாடு கொடுத்தது. அது இப்போ இவ்வளவு தூரம் பண்றீங்க. இப்ப கடன் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சிலர்கிட்ட இருந்து. அவங்க எல்லாம் வந்து கடன் கொடுக்கவும் இல்லை, அவங்களோட லேண்டை வந்து கொடுக்கவும் இல்லை, அவங்களுக்கு கோபம் வந்துருக்கணுங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. நிறைய இடங்கள்ல அங்கே போய் சொன்னாங்க, ஏன் நீங்கள் கடன் வாங்கல, நம்ம ஃபாதர் இப்படி எல்லாம் எங்களுக்கு படிச்சதுன்னு அங்கே போய் சொல்லுவாங்க. ஃபாதர் 8 வருஷம் உங்க கூட இருப்பார், சரி, ஃபாதருக்கு வேலை கேட்கக்கூடாது, நீங்கள் எங்களோட சேர்ந்துருங்க. நிறைய பிரச்சனை வந்து நிறைய இடங்கள்ல என்னட்ட த்ரெட்டன் பண்ணாங்க. ஃபாதர் நீங்கள் எல்லாம் ப்ரீஸ்டுடைய வேலை செய்யுங்க. நான் யார் உங்கள்ட்ட கடன் வாங்கன்னு சொல்லவில்லை இல்லையா, யார்கிட்ட சொன்னேன்னா அந்த அவங்கள்ட்ட கடன் வாங்க கூடாது, இங்கே இருந்து கடன் ஒன்றுமே உங்களை எதிர்த்து ஒன்றுமே நான் சொல்லலை. நாங்கள் சொன்னது இப்படி நம்ம வாழ்வோம். நிறைய அப்போசிஷன் வந்து, ஆனால் கடவுள் கிருபையில் எல்லா வில்லேஜ்லேயும் அரௌண்ட் 90% வில்லேஜில் இந்த மணி லெண்டர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரவுட்டட். ஒரு மணி லெண்டர்ஸே இல்லை, இல்லை. அவங்க பிசினஸ் அவுட் ஆஃப் பிசினஸ் போயாச்சு, தொழிலே முடிஞ்சது. ஆமாம். ஒரு ஒரு ஆள் ஒரு பெம்பளை வந்து என்கிட்ட அழுதுட்டு, அதை நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை எங்கள் வயிற்றே நீங்கள் அடிச்சிட்டீங்களே, என்ன ஆச்சு? நாங்கள் அதை கடன் கொடுத்து வாங்கி அதில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், அது இப்போ யாரும் கடன் வாங்குறது இல்லை. பாட்டி என்ன குற்றம் சொல்லாதுங்க, மக்களுடைய ஒரு ஆர்கனைசேஷன் உங்களை எதிர்த்தான் ஒன்றும் செய்ய இல்லை. ஸோ நிறைய ஆப்போசிஷன் இருந்தது, ஆனால் மக்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ ஒரு இதில் வைத்து இந்த கிரெயின் பேங்கில் வச்சு தான் எஜுகேஷனை இன்சிஸ்ட் பண்ணோம். இந்த மீட்டிங் இருக்கும், ஒவ்வொரு மாதம் ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க, அந்த குரூப் வில்லேஜ் மீட்டிங். அதில் நீங்கள் ஏன் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பலை, ஏன் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஸோ இந்த ஸ்கூலிங் இம்ப்ரூவ் ஆகுது. பிறகு ஹெர்பல் மெடிசனும் அங்கே ரிவைவ் பண்ணணும். ஆதிவாசிகளுடைய ஹெர்பல் மெடிசன் வெரி ஃபேமஸ் ஆகும். இதெல்லாம் மறந்துட்டாங்க, மூலிகை தேர்வு அதெல்லாம் திருப்பி ஆட்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். தெரிஞ்ச ஆட்கள், பெரிய ஆட்கள் இருப்பாங்க, வயசான ஆட்கள், அவங்கள வந்து சொல்லிக் கொடுத்து அதை ரிவைவ் பண்ணணும். பிறகு அதோடு சேர்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், வில்லேஜில் ஒரு லீடர்ஷிப், பெம்பிள்ளைகளுக்கு லீடர்ஷிப், இதெல்லாம் நாங்கள் புஷ் பண்ணி இன்னைக்கு கடவுள் கிருபையில் நிறைய பங்களில் இந்த பெம்பிள்ளைகள் பஞ்சாயத்து வார்டு மெம்பர் பிரசிடண்டாக இருக்கிறாங்க, ஆம்பிள்ளைகள் ஆதிவாசிகள். இது ஒரு பெரிய சக்ஸஸ். இந்த ப்ரோக்ராம் எங்கள் டயசிஸ் மட்டும் இல்லை, நான் டெஸ்பூர் டயசிஸும் பரப்பினேன், டிஃபு டயசிஸும் பரப்பினேன், எங்கெல்லாம் ஆதிவாசி இருக்காந்து பரப்பணும். இல்லைங்க அது கடவுள் கிருபையில் போயிட்டே இருக்கு. நான் எங்கள் டயசிஸில் நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது ஒரு சோஷியல் ஒர்க். நான் என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆதிவாசியுடைய லேண்ட். நான் வேற ஒன்று இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேண்ட். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி கொடுத்து அந்த லேண்டை வாங்கிட்டீங்க, அவன் கடன் இல்லாத மோட்கேஜ் ஆகாது. செகண்ட்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா, டாக்குமெண்ட் வேணும் இல்லையா. என்மாஸ் நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணோம் கவர்மெண்ட். அது வரைக்கும் டாக்குமெண்டேஷன் இல்லவே இல்லை. அது ரொம்ப முக்கியமானது, டாக்குமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் த லேண்ட், ரெண்டு டாக்குமெண்டேஷன். அதை யூஸ் பண்ணுங்க. அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி, சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார், அதேபடி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ட்ரைபல் கிராப் லைக் மில்லட்ஸ், ஃபிங்கர் மில்லட்ஸ், நம்ம சொல்லுவோம் கேழ்வரகு, தென் திஸ் பல தானியங்கள், நவதானியங்கள் நம்ம சொல்லலாம், இதெல்லாமே நம்ம ரிவைவ் பண்ணுவோம். அப்புறம் மஸ்டர்ட், கடுகு விதைக்கிறது, கடுகு ஆயில் வேண்டி. ஸோ யூட்டிலைசிங் த லேண்ட், அதுவும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். சொல்லிக் கொடுத்து தெரியும் அவங்களுக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து செய்ய வைத்தோம். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லேண்ட், மோட்கேஜ்லேருந்து மீட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த லேண்ட், யூட்டிலைசேஷன் ஆஃப் த லேண்ட். இந்த ஸ்டெப்பில் ஒன்று லேண்டு பாதுகாக்கணும், பாதுகாதுக்கு அப்புறம் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னுடைய சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு கொண்டாடணும்.
அதுக்கப்புறம் வந்து அதை பயன்படுத்தணும். இந்த பயன்படுத்துறது அழகா சொன்னாரு ஃபாதர். பாரம்பரியமா இருக்கிற அந்த கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரியான பயிர்களை போட்டு வளர்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா. இந்த இதுல மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும். மைக்ரேஷன் வெளியில போறாங்க. ஆமா, அந்த கிராமத்தை விட்டு வேலை இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? இந்த இதுல எதை இப்ப வேலை செய்யறாங்க, தன்னுடைய நிலத்துல வேலை செய்யறாங்க. ஸோ மைக்ரேஷன் ஸ்டாப் ஆச்சுது. எஜுகேஷன் வளருது, சாப்பிட்றது கிடைக்குது, எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கு, சேவிங் வளருது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. இந்த டீமை இவங்களே மானிட்டர் பண்ணுவாங்க, வில்லேஜ் ஆட்களே மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் தான் முன்ன போட்டுட்டே இருந்தேன் இப்போ. ஆனால் எல்லாருமே விசுவாசம் எல்லாமே. நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க? நான் கடவுளை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன், இயேசு என்னோட விசுவாசம் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், அதுதான் அவருக்கு நோக்கம். கிறிஸ்தவ மதம் விசுவாசம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அதனால பாவம் நம்ம ஒரு ஏழை வாழ ஆண்டவர் சொல்லலை, எல்லாரும் வாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு ஹோல் டெவலப்மெண்ட் அதில் இன்சிஸ்ட் பண்ணினேன். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்குது. அந்த பிஷப்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பிஷப் ஜோசஃபைன் இஸ் அ ட்ரைபல் பிஷப். நான் இப்போ இருக்கிற பிஷப் ஆல்பர்ட் ஹெம்ரம் ஒரு அன்பார்ந்த பிஷப். எல்லாருமே ஓகே, கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன். எமங் ப்ரீஸ்ட் ரொம்ப அன்பா பாசத்தோட ஒரு நல்ல பெஸ்பிட்டேரியமே நாங்கள் பார்த்தோம் இங்கே எங்கள் டயசிஸில். டிப்ருகர் டயசிஸ், டிப்ருகர் டயசிஸ் ஓல்டஸ்ட் டயசிஸ். 1951 டயசிஸ் ஆக்கணும். அசாமில் வந்து இது வந்து ஓல்டஸ்ட்னா ஷிலாங் டயசிஸ்ல இருந்து பைஃபைகேட் பண்ணுறது 1951 டிப்ருகர் டயசிஸ் வந்து. செகண்ட் டயசிஸ் வந்து அசாம் மாநிலத்தில் டிப்ருகர். அதுக்கப்புறம் டெஸ்பூர் வந்து. ஸோ இன்னைக்கு நாங்கள் 81 ப்ரீஸ்ட் இருக்கிறோம் இங்கே. 81 ப்ரீஸ்ட், 41 பேரிஷஸ் இருக்குது, 36 பேரிஷ், ஐ மீன் 5 நிறுவனங்கள், 41 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. டயசிஸ் ப்ரீஸ்ட் 81 நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ரிலீஜியஸ் ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க 70 வரை இன்னும் இருக்காங்க. வெரி வெரி நல்ல பெஸ்பிட்டேரியம். இன்னும் சல்யூஷன்ஸ் இருக்கிறாங்க, ஜெசுட்ஸ் இருக்கிறாங்க. முன்னால் சல்யூஷன் மொனப்பொலியாக இருந்தது, டயசிஸ் நாங்கள் செகண்ட் கிளாஸாக இருந்தோம். இப்போது நாங்கள் ஒரு ரியலி த பிரதர்ஹுட் பார்க்கணும். என்னென்னா ஒரு பங்கில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாச்சு, பாவசம் கேட்கறது வருவாங்க, ப்ரீச்சிங் வருவாங்க, ரிலீஜியஸ் வருவாங்க, நாங்களும் போவோம். ஸோ ஒரு பெரிய கோடியல் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பிறகு எங்களுடைய வேற ஒரு மோட்டிவ் என்னென்னா லோக்கல் கிளர்ஜி முன்னால் போனோம். நாங்கள் மிஷனரிஸ். ஆமாம், நாங்கள் மிஷனரிஸ். எங்கள் டைம் போயாச்சு. இங்குள்ள பையன் மாதிரி சாமி ஆகணும், பிஷப் ஆகணும். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். என்னைக்கு இந்த மண்ணில் உள்ள பையன் மாதிரி சாமியார் ஆகி பிஷப் ஆகி வர்றாங்க, அப்போதான் இந்த திருச்சபை உண்மையாகவே மெச்சூரிட்டி அடைஞ்சு நம்ம சொல்ல முடியும். हवाई बड़ा लागी, हवाई बड़ा लागी,
Parigenda fool kalangire rajmore Kahe munga jabarala Munga fule ringi bingi Kahe munga jabarala Kahe munga jabarala Munga fule ringi bingi Kahe munga jabarala Maina re maina salo maina chal maina jabre rai rikoda. Give a good clap to the father. And also, I thank the Father Robert, and also the teachers and all non-teachers, also the staff members, for having a good cultural program for us, because we are in need of it. We want to show you all of your cultures in the TV to the world. So when we upload this on our channel and also in the YouTube, you all will be known, you all will be shown to the whole world through this channel. Do you like to see you all in the TV? Yes. In the YouTube channel? Yes. Certainly you will be shown in the television and also the YouTube channel. I will give the link to the father. Okay. Father will give you the link and you will all see you in the television. Okay. Yes. I am really very much happy for arranging all these things. May God bless you. You have to study well. Father told that you all people, I mean, a grown up who are studied here, got a good marks, and also they have come up in their lives. Many of your culture people have got doctors and also engineers and all the peoples. So I really want you, and also father's expectation also is this only. You are not should be in this world, in this area. You should be grown up people in education, and you should come to the top level, and you have to do something in your culture for your people. Okay. Okay. I take this opportunity to thank you all, the fathers and all the staff members and all the students who are all here and performed a beautiful dances, and also the song you have sung now. It was really beautiful, and thank you all. In the name of the Lord, I bless you and I pray for you and for your family. It should be you should be a role model to the whole world. Okay. Thank you for giving me the opportunity. This is Gagana. This is Gagana.